ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த 5 விஷயத்தை மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழலாம். அந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நீங்கள் காமனாக ஒரு மிஸ்டேக் ஃபினான்ஷியலாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையராக உங்கள் லைஃபே என்ன பண்ணிடும் அப்படின்னா காலி பண்ணிடும். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பணம் வரும், புதுசாக இப்போ தான் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பணம் கைக்கு வரவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பைக் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, கடனில் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது. அதனால் என்டையராக அவங்களுடைய யங் ஏஜ் அப்படிங்கிறது முழுக்க அந்த கடனை பே பண்ணுறதுக்கே அவங்களுடைய டைம் எல்லாம் போயிடும். இதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, லிவிங் ஆன் பாரோவ்டு மணி. என்ன அப்படின்னா, கடன் வாங்கி வாழவே வாழாதீங்க. இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி பணம் அதிகமான புழக்கத்தில் வந்துச்சு. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எல்லாராலுமே எல்லாமே வாங்க முடியும், எல்லாருமே ஒரு நல்ல நிலையில் சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் என்ன அப்படின்னா, கடன் வாங்கியும் வாழலாம் அப்படிங்கிறது நிறையா பேர் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான எதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு. இது என்ன அப்படின்னா, நமக்கு எப்போ கடன் தேவையோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிக்கிறோம். ஆனால் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட் நிறையா இருக்குது, அதை சரியாக பயன்படுத்த தெரியணும். இப்போ ரீசன்ட் டைமுக்குள்ளே என்னுடைய ரிலேட்டிவ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 lakh பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடன். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வீடு கட்டினேன், அந்த வீடு இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கடைசியாக சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் எப்போதுமே கடனில் தான் இருப்போம், அப்போ தான் நாங்கள் கடனில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சரியாக உழைப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, டிசிப்ளின் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, சரிங்களா, மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இப்போது மோட்டிவேஷனுங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, நம்மளை யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், நமக்கு ஒரு லயபிலிட்டி இருக்கணும், பொறுப்புடைமை நிறையா இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக நம்ம ஓட வேண்டிய சூழல் இருக்கும். டிசிப்ளின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த நான் சரியாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது எனக்கு தொடர்ந்து மணியை கொடுக்கும். அதாவது கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் சில விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதை தொடர்ச்சியாக பண்ணணும். ஒரு வேலை பண்ணுறீங்களா, ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறீங்க, அடிக்கடி வேறு கம்பெனி மாறாமல் ஒரே கம்பெனியில் நிலையாக ஒர்க் பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் அடுத்த கம்பெனி மாறும்போது 20% 30% ஹைக்கோட போகணுங்கிறது தான் முக்கியமான விஷயம், சரிங்களா. இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, பையிங் ஏ நியூ கார். அதாவது எது புதுசு வாங்கணும், எது புதுசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா. இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், சரிங்களா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 50,000 60,000 தேவை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி 5,000 ரூபாயிலே அந்த ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்குமா, 5,000 10,000 கிடைக்குமான்னு கேட்டால் எஸ் கிடைக்கும். செகண்ட் ஹேண்டில் போய் நம்ம தேட வேண்டிய சூழலாக இருக்கும். அப்போது பிராண்டட்னா எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ செப்பல் எடுக்கிறீங்க அப்படின்னா பிராண்டட் தேவை, நீங்கள் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிராண்டட் தேவை. ஏன் அப்படின்னா, நீங்கள் லோக்கலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 5-6 ஸ்லிப்பர் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதே இது ஒரு ஸ்லிப்பர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது 1 வருடம் 2 வருடம் போகும். அது கம்பெனி பிராண்டட் தேவை, சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதோட ரேட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது 10,000 15 லட்சம் ரூபா, அந்த ரேஞ்சில் இருக்க காரை 3 லட்சம் 4 லட்சத்தில் நம்மளால் வாங்க முடியும். ஷோரூம்லேருந்து வெளியில் வந்தாலே அது பாதி விலைக்கு தான் வரும். அதை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, அதை விட மலிவான ரேட்டில் நமக்கு கிடைக்கும். உடனே நமக்கு யோசிச்சிடக்கூடாது, புது கார் 2-3 வருஷம் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு. காரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், 2-3 வருஷத்தில் அவர் மொத்தமாக எடுத்திருக்கதே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 வாட்டி எடுத்திருப்பாங்க காரை வெளியில். அதர்வைஸ் அது அவங்க ஷெட்டில் இல்லை அவங்க வீட்டில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ 2 வருஷம் 3 வருஷம் பழமையானதுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கார் பழசுன்னு தோணலாம், பட் உங்களை ஒரு 8 லட்சம் 10 லட்சம் அப்படிங்கிறத அது காப்பாற்றி விட்டுரும். ஸோ அதை நீங்கள் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணலாம். மூணாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்பெண்டிங் டூ மச் ஆன் யுவர் ஹவுஸ். அதாவது இன்றைக்கி வீடு எல்லாமே சிம்பிளாகவே கட்டிடலாம். இன்றைக்கி ஒரு 10 லட்சம் ரூபா இருந்தால் நம்மளால் ஒரு வீடு கட்டிட முடியும், சரிங்களா. ஒரு 8 லட்சம் இருந்தால் தங்குற அளவுக்கு, அதாவது நம்ம இருக்கிற அளவுக்கு ஒரு வீடை கட்டி இருக்க முடியும், இடம் இருந்தால். இப்போ என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் அப்படின்னா,
எல்லாருடைய பார்வையிலும் என்னுடைய வீடு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான அன்னெசரியான ஐட்டம் எல்லாம் வாங்குகிறாங்க. அதாவது விரலுக்கு தக்கன என்ன சொல்லுவாங்க, வீக்கம் அங்கே மாதிரி. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ வச்சுக்கணும். அடுத்தவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் ஹவுஸை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ஹவுஸை பொறுத்த மட்டும் நிறையா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ஹவுஸை பொறுத்த மட்டும் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் என்ன தான் புதுசாக தொடச்சி வச்சுருந்தாலும் அதற்குரிய ரேட்டு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இருக்கிறத சரியாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமானது. நாட் இன்வெஸ்டிங் இன் ரிட்டைர்மெண்ட், அதாவது அடுத்த நாள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் ரிட்டைர்மெண்ட்டுக்கான சேவிங்ஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இன்றைக்கி நிறைய முதல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும், நம்ம வேலையை முடிக்கும். அன்றைக்கி நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே 2003 2004 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு வேலையில் இருந்தும் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக நீங்கள் யோசிக்கலை அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வரும், நம்ம வேலையை விடவும் நமக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் தருவாங்க, கடைசியாக முடிஞ்சு போக அதை வச்சு நீங்கள் சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்தில் இருக்கிற பிரச்சனை, அந்த சூழல், நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் மூலமாக ஈஸியாக போயிடும். அதனால் மந்த்லி நமக்கு ஒரு இன்கம் வர மாதிரி கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்னா நம்ம ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நினைவில் எடுத்துக்கிடணும். எக்ஸசிவ் அண்ட் ஃபேவலஸ் ஸ்பெண்டிங், அதாவது என்ன அப்படின்னா தேவையில்லாமல் அன்னெசரியான சில விஷயங்கள் பண்ணுறது. அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிகரெட் குடிக்கிறக்கூடிய பழக்கம் இருக்கும், பிடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ஃப்ரெண்டை சேர்த்துட்டு அந்த டைமில் போயிட்டு அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு சிகரெட்டோட விலை 10 ரூபாலேருந்து 20 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 20 பேர் 10 பேர் நீங்கள் சேர்ந்து புகைப்பிடிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா ஒரு 200 அந்த ரேஞ்சில், ஒரு 300 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பணம் ஸ்பெண்ட் ஆகும். அன்னெசரியாக நீங்கள் மந்த்லி ஒரு 5 வாட்டி 6 வாட்டி இப்படி பண்ணாலே அன்னெசரியாக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. அதாவது லைஃப்பை பொறுத்த மட்டும் நிறையா பேர் என்ன அப்படின்னா சந்தோஷத்துக்காக தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களை நீங்கள் தான் என்டர்டெயின் பண்ணிக்கணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அடுத்தவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ட்ராப் ஆகும் சில ஃபினான்ஷியல் விஷயத்தில். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.